எந்த ஏஐ டூல் நான் பயன்படுத்தணும். பேப்பரில் கூட வருது, வி டீச் யூ 30 ஏஐ டூல்ஸ் இன் 1 hour அப்படி 30 டூலை சொல்லி கொடுத்தா பேரை கூட சொல்ல முடியாது. தினம் ஒரு டூல் படிக்கிறதுக்கு அவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. கோபைலட் மைக்ரோசாஃப்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, 3000 ரூபாய். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் இருக்கணும், அதுக்கு மேலே கோபைலட்டும் வேணும். அதே போல் தான் கூகுள்லேயும் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வேணும், அது மேலே ஜெமினை தனியாக நீங்கள் வாங்கணும். அபாக்கஸ் ஏன்னு ஒன்று நான் பயன்படுத்துகிறேன். அவங்க இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மாடலும் கொடுக்குறாங்க. சைனீஸ் மாடலே ஒரு 10 கொடுக்குறாங்க, அமெரிக்கன் மாடல் கிளாடில் அவனுக்கு பே பண்ணிட்டா அது மூலமாக நீங்கள் கிராக் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ட்விட்டரில் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு மீடியா கம்பெனி ட்விட்டரில் நிறையா போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா கிராக் வில் ஹெல்ப் யூ டு ஈவன் ஐடென்டிஃபை டாபிக்ஸ். அது ஈவன் வந்து டாப்பிக்குடைய பேஸ்மெண்ட் அவுட்லைன் எல்லாம் கொடுத்துரும். உங்களுக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி ட்விட்டரை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு சொல்லும். அதனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு இங்கே ஒரு ஏஐ கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா ChatGPT கேட்குறத விட, ஏன்னா ChatGPT அவனே சொல்கிறான் இந்த டேட்டுக்கு மேலே எங்ககிட்ட அப்டேட் கிடையாது. வணக்கம் ஷான். வணக்கம் வெங்கட். நம்ம ஏஐ வாரம் ஏஐ பற்றி பேசுகிறோம், எல்லோரும் ஏஐ பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நிறையா கேள்வி நமக்கு வர்றது, கமெண்ட்ஸ்லேயும் வருது, எந்த ஏஐ டூல் நான் பயன்படுத்தணும். பேப்பரில் கூட வருது, வி டீச் யூ 30 ஏஐ டூல்ஸ் இன் 1 hour அப்படி 30 டூலை சொல்லி கொடுத்தா பேரை கூட சொல்ல முடியாது என்னால். தினம் ஒரு டூல் படிக்கிறதுக்கு அவங்க லிஸ்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. சேலஞ்ச் மாதிரி கூட, சேலஞ்ச், வாக்கிங் சேலஞ்சு, ரன்னிங் சேலஞ்ச் ஏஐ சேலஞ்ச் அப்படின்னு. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து இன்ட்ராக்டிவாக நாங்கள் 2 பேரும் என்ன பயன்படுத்துகிறோம், எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பயனாக இருக்கும். ஷான், உங்கள் இதில் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. உங்கள் ஆஃபீஸில் கூகுளும் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் ஒர்க் ஸ்பேஸும் யூஸ் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட்டும் யூஸ் பண்ணுறீங்க. 2 பயன்படுத்தும் போது ஏஐக்கு என்ன பயன்படுத்துகிறீங்க? இப்போ வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் பயன்படுத்தும் போது அதுலேயே ஜெமினி வந்துடுது, ஏன்னா வி ஹேவ் அ ப்ரோ அக்கௌண்ட். ஆனால் வந்து நிறைய எங்களுடைய வேலை சம்மந்தமாக எங்களுடைய கிளைண்ட்ஸுக்காக நாங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ், டெஸ்க்டாப் ப்ராடக்ட்ஸும் பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், ஒரு எம்எஸ் வேர்டு இருக்குன்னு வைங்களேன், எம்எஸ் வேர்டு எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க நேச்சுரலாக போய் ஜெமினியில் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ChatGPT அதில் வந்து சிலர் பேர் ப்ரோ வாங்கி வச்சுருக்காங்க இண்டிவிஜுவலாக கூட, அது என்டர்பிரைஸ் லெவலில் இல்லை, அதில் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அது வந்து அவ்வளோ சரியாக வேலை செய்கிறதில்ல. அது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு நேட்டிவ் கிடையாது. அப்போ இதை பற்றி என்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்தபோது நான் சொன்னேன், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்டை ஏதாவது பண்ணணும், எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோ ஃபார் கோபைலட் வந்து ஓப்பன் ஏஐயோட பேக்ரவுண்டை ChatGPT எதில் ரன் ஆகுதோ அதில் தான் ஆகுதுனாலும் அதை மைக்ரோசாஃப்ட் எடுத்து அதை ஆஃபீஸ்க்காக நேட்டிவ் ஆப்பாக பண்ணியிருக்கு. அப்போ கோபைலட் வந்து த லைக்லிஹுட் ஆஃப் எடிட்டிங் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் இஸ் ஹை. அது போட்ட உடனே ஒரு 5 செகண்டில் அந்த வேலை முடிஞ்சிச்சு, அவங்க வாரக்கணக்கில் தேடிட்டு இருந்தப்போ. அப்போது இந்த எந்த டூலை பயன்படுத்துறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வெளில போனீங்கன்னா இப்போ ஆயிரக்கணக்கில் எல்லா பெரிய நிறுவனங்களும் இதுதான் எங்களோட ஏஐ தான் சிறந்ததுன்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. அப்போது ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களா இல்லை பெரிய நிறுவனமாகவே இருக்கட்டுமே, இல்லை ஒரு தனி மனிதனா, நான் எந்த டூலில் வந்து நான் போய் காசு கொடுத்து வாங்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது. அதில் உங்களுடைய அனுபவம் என்ன? நான் எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் 2-3 அந்த யாருக்கு பயனரோட ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம பதில் சொல்லணும். நீங்கள் தனி மனிதனாக இருக்கேன், நான் வந்து நிறுவனம் எதுவும் நடத்தலை அப்படிங்கும்போது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து ChatGPT சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்லை கோபைலட் பண்ணலாம், இல்லை கூகுள் ஜெமினை பண்ணலாம், இல்லை டீப்சீக் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம், எது வேணால் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய யூசேஜ் இல்லைங்கும்போது அது போதும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம ஒரு தனி எபிசோடே பேசினோம், நோட்புக் எல்லாம் லேர்ன் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பேசினோம். இது தனிப்பட்ட இது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயாகவே நிறையா யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது எது பிடிச்சிருக்கோ, நிறையா பேர் இப்போ குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க, ஸோ ஃப்ரீயாக ரொம்ப பயன்படுத்த முடியாதுன்னு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட $20, $1500, $1800 இந்திய ரூபாயில் வருது இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா. கோபைலட் மைக்ரோசாஃப்ட்டு கொஞ்சம் காஸ்ட்லி, 3000 ரூபாய். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் இருக்கணும், அதுக்கு மேலே கோபைலட்டும் வேணும். அதே போல் தான் கூகுள்லேயும் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வேணும், அது மேலே ஜெமினை தனியாக நீங்கள் வாங்கணும். அது உங்களோட
தனி இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு லைசன்ஸ் வாங்கினா போதும். இதே மாதிரி அக்ரிகேட்டர்ஸ்னு கூட நிறையா பேர் இருக்காங்க. அபாக்கஸ் ஏன்னு ஒன்று நான் பயன்படுத்துகிறேன். அவங்க இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மாடலும் கொடுக்குறாங்க. சைனீஸ் மாடலே ஒரு 10 கொடுக்குறாங்க. அமெரிக்கன் மாடல் கிளாடில் ஆரம்பிச்சு அவனுக்கு பே பண்ணிட்டா அது மூலமாக நீங்கள் கரெக்ட். அவங்க வந்து $10 வச்சுருக்காங்க. $10 $900. நீங்கள் ஒரு ஆர்டினரி யூசேஜுக்கு அது கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். சாட் ஜிபிடி அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் இதுவாக இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதே இன்டர்ஃபேஸ் தான். அதில் $10க்கு நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம், கிளாடா யூஸ் பண்ணலாம், ஜிபிடி யூஸ் பண்ணலாம், ஜெமினை யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதே போல் இப்போ பெர்ப்ளெக்சிட்டி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் ஏர்டெல் சப்ஸ்கிரைபராக இருந்தால், எந்த ஏர்டெல் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் கிட்டத்தட்ட $17,000 ஒர்த் இதை வந்து ஏர்டெல்லோட சேர்ந்து நம்ம ஊர் பையன் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் கொடுக்குறார். அதை பயன்படுத்தலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. பெர்ப்ளெக்சிட்டி அதுவும் பயன்படுத்தி பார்க்கலாம். இதெல்லாம் தனி மனித யூசேஜுக்கு. இப்போ சிறு நிறுவனம் நீங்கள் எடுத்திங்கன்னா, கிட்டத்தட்ட சிறு நிறுவனம் பெருநிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்று கூகுளில் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸ் கூகுளில் இருக்கிற மாதிரி, ஆர் மைக்ரோசாஃப்ட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் ஜோகோவில் கூட இருக்காங்க. நீங்கள் கூகுளில் இருந்தீங்கன்னா கூகுளோட ஜெமினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட்டில் இருந்தீங்கன்னா கோபைலட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோகோனா ஜோகோ ஜியான்னு ஒன்று வருது, அது நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்களோட இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், இங்கேருந்து திருப்பி அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஜெமினைனா கூகுள் டிரைவில் வச்சுருக்கிற ஃபைல் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொண்டு வந்துடும், எடுத்துக்கோங்க. அதே போல் கோபைலட்னா கோபைலட் அங்கே இருக்க உங்களோட ஷேர் பாயிண்ட் ஒன் டிரைவில் இருக்கிற ஃபைல்ஸை கொண்டு வந்துடும். அதே போல் அங்கே இருக்க ஷேர் பாயிண்டில் இருக்கிற எல்லா ஃபைலையும் சேர்த்து எனக்கு தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னால கோபைலட் பண்ண முடியும். நீங்கள் ஆயிரக்கணக்கான ஃபைலை வந்து ஷேர் பாயிண்ட்லேருந்து கொண்டு போய் சாட் ஜிபிடியில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. சாட் ஜிபிடி அதுக்கு ஒரு கனெக்டர்ஸ் கொண்டு வராங்க, பட் அதை விட இங்கே இருக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஏன் அந்தந்த நிறுவனத்தோட இதை நான் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி மாடலும் வரும். நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபைல் எடுத்து அங்கே அப்லோட் பண்ணும்போது ஃபைல் வெளியில் போயிடுச்சுனாலே அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் கிடையாது. நீங்கள் உங்கள் லாக்கர்லேருந்து ஒரு பொருளை வெளில எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் கிடையாது. உள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு கண்ட்ரோல். ஷேர் பாயிண்ட்டில் நீங்கள் இவங்க தான் பார்க்க முடியும், ஒன் டிரைவில் அதில் கூகுள் டிரைவில் இவங்க தான் பார்க்க முடியும், நீங்கள் ரைட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜெமினைக்கு அதே ரைட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த இன்டகிரேஷன் கரெக்டாக இருக்கும். அதுதான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நார்மலாக. கண்டிப்பாக இது எதுலேயுமே சேராமல் கிராக் மாதிரியான மாடல்ஸ் இருக்குது. கிராக்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ட்விட்டரோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. அவங்களோட வேல்யூ வந்து அதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிராக் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் ட்விட்டரில் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு மீடியா கம்பெனி ட்விட்டரில் நிறையா போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா, கிராக் வில் ஹெல்ப் யூ டு ஈவன் ஐடென்டிஃபை டாபிக்ஸ். அது ஈவன் வந்து டாப்பிக்குடைய பேஸ்மெண்ட் அவுட்லைன் எல்லாம் கொடுத்துரும். உங்களுக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி ட்விட்டரை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு சொல்லும். அதனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஏஐ கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடிகிட்ட கேட்குறத விட, ஏன்னா சாட் ஜிபிடி அவனே சொல்கிறான் இந்த டேட்டுக்கு மேலே எங்ககிட்ட அப்டேட் கிடையாதுன்னு. நீங்கள் வந்து கரண்ட்டாக நடக்கிறது கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கிராக் ஒரு அதுக்கு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கிராக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டா ஏஐ வரப்போகுது, பட் அவங்களும் அதே மாதிரி ஃபேஸ்புக்கோட கிட்டத்தட்ட இதே இன்டெகிரேட் மாதிரி. அப்போது இன்னும் அவங்க கொண்டு வரல, இன்ஸ்டாகிராமோட இன்டெகிரேட் பண்ணணும்னு தான் அவங்களோட பிளான். இப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த ஜென்ரல் பர்பஸான ஏஐங்கிறத விட நமக்கு எந்த பர்பஸ்க்கு இது தேவை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லா வேலையும் செய்யும், இதில் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ ஏன்னு தனியாக சாட் ஜிபிடிக்கு தனியாக போய் நம்ம சில வேலைகளை செய்கிறோம். இதை எடிட் பண்ணி கொடு, இதை சம்மரைஸ் பண்ணி கொடு, ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு. அது நம்ம வேலை இருக்கிற அப்ளிகேஷனை விட்டுட்டு சாட் ஜிபிடிக்கு போகிறோம். அப்படி போகாமல் நம்ம பயன்படுத்துகிற அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஏஐ வந்துடும். ஜோகோ பயன்படுத்துகிறீங்கன்னா ஜோகோ இன்வாய்ஸ்லேயே ஏஐ வந்துடும். இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறீங்கன்னா அதுலேயே ஏஐ உள்ளே இருக்கும். அந்த இடத்துலையே அது கண்டென்ட்டுக்கான சஜஷன் கொடுக்கும். இப்போ லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு ஒரு போஸ்ட்டு ரீரைட் வித் ஏஐன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே ரீரைட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லேயும் ஏஐ வந்துடும். ஏஜென்ட்டுக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ்னு பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு சென்ட்ரல் ஏஐ இருக்கும், நீங்கள் இந்த மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் ஏஜென்ட்டாக மாறும், அது கால் பண்ணிக்கலாங்கிறாங்க. இது எப்படி போகுங்கிறது கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து எப்படின்னா சந்தைக்கடையில் போயிட்டு எது பிடிச்சிருக்கிறது நல்லா இருக்குது வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இது ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக தமிழ் நான் ரீரைட் பண்ணணும், இல்லை தமிழில் சில கேள்வி கேட்குறேன்னா சைனாவோட டீப்சீக் ரொம்ப நல்லாயிருக்கு, அலிபாபாவோட குவென் கூட நல்லாயிருக்கு. சாட் ஜிபிடியோ ஜெமினையை விட இது தமிழ் இன்னும் நல்லா பேசுது. இலக்கணம் சரியாக இருக்கான்னு கேட்டால் டீப்சீக்கு தெரியுது நம்ம தமிழ் இலக்கணம். ஓகே, அப்போ சைனாக்காரன் தான் வந்து தமிழ் நல்லா பேசுகிறான்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நேயர்களுக்கு ஒரு
கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நம்புவோம். ஆனால் இது இன்றைய சூழல் தான். இன்னும் ஒரு மாதத்தில் என்ன புதுசாக வருது, என்ன மாறுதுன்னு தெரியாது. மீண்டும் இன்னொரு முறை இதே டாப்பிக்கில் எந்த ஏஐ வாங்குறது வந்து யாருக்கு பலனளிக்கும் அப்படின்னு பேசுவோம். நன்றி வெங்கட்.